வணக்கம் அனைவருக்குமே. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஜெர்மன் சாப்பாடு செஞ்சு காட்ட போகிறேன். இங்கே நிறைய நேரங்களில் உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு தான் விரும்பி விதவிதமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால உருளைக்கிழங்கு செஞ்ச ஒரு சாப்பாடு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு இங்கே பேர் ரைபப்ளெட்சியன் என்று சொல்லுவாங்க. அதை பாருங்கள். அதோடு சேர்த்து அப்பல் மூஸ்ன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஆப்பிளில் செஞ்ச ஒரு பொறை உண்டு. இது ரெண்டையும் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓகே, இது செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவையானது ஒரு உருளைக்கிழங்கு. நான் இங்கே 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ கூட கொஞ்சம் கூட அந்த அளவு நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மற்ற 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயமாக எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இது ஓட்ஸ், உங்களுக்கு தெரியும் ஓட்ஸ். அந்த ஓட்ஸ் இது சும்மா மைதா மாவு கொஞ்சம் வேணும். மற்றது மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன். மற்றது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளணும் இதுக்கு. ஓகே, இந்த உருளைக்கிழங்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த உருளைக்கிழங்கு திருவுறதுல சின்னனில் திருவிக்கொள்ளணும். பெருசில் திருவக்கூடாது. பெருசில் திருவினா நல்லா வராது. சின்னனில் எப்படி திருவி எடுத்துக்கொள்ளணும். நான் இன்னைக்கு இதில் செய்ய இல்லை. நான் இந்த மெஷினில் நான் செய்ய போகிறேன். இப்போ வாங்க செஞ்சு காட்டுறேன். ஓகே, நாங்கள் இப்போ அரைச்சிட்டோம். இப்போ இதை இதில் போட்டுக்கொள்வோம். நல்லா இப்படி சின்னனாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம். வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாம் போட்டுட்டு திரும்ப இந்த ஓட்ஸையும் இந்த மைதா மாவையும் 1 டீஸ்பூன் பெப்பரையும் அதையும் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கொள்வோம். அதோட இந்த 2 முட்டையும் அதில் சேர்த்துக்கொண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு எனக்கு தேவை ஒரு நல்ல 2 கரண்டி போடணும். ஏனெண்டா 2 டீஸ்பூன் நான் உப்பு போடுவேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இருந்துட்டு நல்லா சின்னனாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு கை விருப்பமாக இருந்தால் கையில் செய்யலாம், இல்லாட்டி மெஷின்லேயே அப்படியே அடித்து கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான மாதிரி செஞ்சுக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும் இதை எல்லாத்தையுமே ஒன்றா. எனக்கு இதில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூடி போனனால நான் இன்னும் ஒரே ஒரு முட்டை இதில் சேர்க்குறேன். அப்போ 3 முட்டை, மறந்துடாதீங்க, 3 முட்டை. இதை பொரிக்கிறதுக்காக நாம் ஒரு பேனில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கொள்ளணும். இது டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஆனாலும் ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணுவாங்க. கொஞ்சமாக ஒரு அளவான எண்ணெயை ஊற்றி பொரிக்கணும் இதை. ஓகே, இப்போ நாங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாம் மிக்ஸ் பண்ண இதில் தானாகவே தண்ணி கொஞ்சம் வரும். ஆனாலும் இங்கே ஒரிஜினலாக செய்கிற ஜெர்மன்ஸ் இந்த தண்ணியை வடிகட்டிடுவாங்க. எனக்கு அது வடிகட்டுறதுல விருப்பம் இல்லை. அதனால நான் இதை சேர்த்துருக்குறேன். இப்போ நாங்கள் இதை பொரிச்சு கொள்ளுவோம். இருந்துட்டு இப்படியே கொஞ்சமாக எடுத்து இப்படி போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுறணும். கொஞ்சம் இப்படி பொரியிற நேரம் திருப்பி திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா இருந்துட்டு திருப்பி அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விட்டு பொரிக்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டுது. பொரிஞ்சதை எடுத்து ஒரு பேப்பர் டவலில் போட்டுக்கொள்வோம். ஏன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதால அந்த பேப்பர் டவலில் போட்டால் அதெல்லாம் உறிஞ்சி கொள்ளுமன்றதுக்காக இதை இனி பேப்பர் டவலில் போட்டுக்கொள்வோம். இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் சின்னனாக போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்படி போட்டுட்டு இப்படி நல்லா நாங்கள் தோசைக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் அப்படியே இழுத்து விட்டால் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் மெல்லிஸாக வரும்.
கொஞ்சம் தடிப்பமாக வராமல் கொஞ்சம் மெல்லிஸாக சின்னனா வந்தால் நல்ல ருசியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் பொரிஞ்சு முடிஞ்சு இப்போ நாங்கள் இதுகளை எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முதல்ல நாங்கள் இனி அடுத்தது நாங்கள் இந்த ஆப்பிள் மூஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்பிளில் செய்கிற ஒரு புரையை உண்டு, அதையும் செஞ்சுட்டு ஒன்றா சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். ஆப்பிளை முதல்ல நல்ல வடிவாக கழுவிட்டு வெட்டி கொள்ளணும். இப்படி நல்லா இந்த தோலை உரிச்சு கொள்ளுவோம். இப்போ இதை இப்படி ரெண்டாக வெட்டிட்டு இதில் உள்ள இந்த இதுகளை எல்லாம் இப்படியே வெட்டி எடுத்துடணும், அதை போடக்கூடாது. அதை வெட்டி எடுத்துட்டு அப்புறம் இப்படி வெட்டிட்டு சும்மா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம். ஓகே, இதில் 3 ஆப்பிள் இப்போ வெட்டி வச்சிருக்கிறோம். இருந்துட்டு இந்த 3 ஆப்பிளுக்கு 2 மேசக்கரண்டி சுகர் வேணும், சீனி 2 மேசக்கரண்டி வேணும், ஒரு 100 ml தண்ணி வேணும். இருந்துட்டு இதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வேணும். இதுக்கு மற்றது இது ஜாதிக்காயை கொஞ்சம் நீங்கள் போடணும் அதில். பிறகு இது வந்து பட்டை கொஞ்சம் வேணும். மற்றது லெமன், ஒரு பாதி லெமனும் வேணும் இதுக்கு. இப்போ நாங்கள் இதில் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிட்டோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி 100 ml தண்ணியை இதில் ஊற்றிக்கொள்ளுவோம். ஊற்றிக்கொண்டு திரும்ப என்ன செய்வோம்னா இந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் இதில் போடுவோம். போட்டுட்டு திரும்ப இந்த பட்டை கொஞ்சம் வச்சுருந்த பட்டையையும் இதில் போடுவோம். போட்டுட்டு இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அது சூடாகிற நேரத்தில் நாங்கள் இந்த லெமனை புளிஞ்சு வச்சுக்கொள்வோம். இந்த பாதி லெமனை நல்லா வடிவாக புளிஞ்சு வச்சுக்கொள்வோம். இது கொதிச்சு கொண்டு இருக்கிற நேரம் இப்போ இதில் இந்த ஆப்பிளில் எல்லாத்தையும் இந்த ஆப்பிள் துண்டுகளை இதில் போட்டுருவோம். ஓகே, இது இங்கே வெந்து கொண்டு இருக்கிற நேரம் இந்த ஜாதிக்காயில் ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 நிறைய போட்டுறாதீங்க, அது ஒரு வேறு மனம் வந்து உங்களுக்கு எடுத்துடும். ஒரு கொஞ்சம் ஒரு ஓகே 2 மேசக்கரண்டி இந்த சுகரை இதில் போட்டுக்கொள்ளுவேன். கணக்கியாக போட வேண்டாம், சுகர் கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதில் இந்த நாங்கள் புளிஞ்சி வச்சிருக்கிற அந்த எலுமிச்சம் பழ சாறையும் இதில் ஊற்றிடுவேன். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், நிறைய நேரம் வேக தேவையில்ல. வேகிற நேரம் நீங்கள் இந்த பட்டையெல்லாம் எடுத்துடுங்க, ஏண்டா அந்த பட்டை இருக்கக்கூடாது. பட்டையெல்லாம் வேறையாக எடுத்துருங்க, இதுக்குள்ளே இந்த பட்டையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இங்கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணுறது இருக்குது, அதில் நல்லா நீங்கள் மேஷ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா எப்படி மேஷ் பண்ணிக்கொள்ளுங்க நல்லா. இது சின்ன பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் சின்னல இருக்கிற நேரம் இப்படி செஞ்சு கொடுத்தா பிள்ளைகளும் வடிவாக சாப்பிடுவாங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. இப்போ இது நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது, நல்லா இருக்கும். ஒரு சின்ன சின்ன துண்டுகள் இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். இதை நாங்கள் இப்போ இதில் கொஞ்சம் எடுத்து வைப்போம். எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நேரம் இது ஒரு கிழமை வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு சின்ன போத்தலில் கூட நீங்கள் போட்டு இதை வச்சுக்கொள்ளலாம். வச்சுக்கொண்டுட்டு நீங்கள் தேவையான நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு கிழமைக்கு இதை வச்சுக்கொள்ளலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான நேரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு இதில் இந்த நாங்கள் ஆப்பிள் இது செஞ்சு வச்சுருக்கிறோம், ஆப்பிள் பொரியை அதோடு வச்சு சாப்பிடணும். இதை இருந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது நல்ல ருசியாக இருக்கும். இது ஒரு ஜெர்மன் சாப்பாடு. தேங்க்ஸ், பாய்.